நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கூடாரத்துக்குள்ள இருக்கிறாங்க. அந்த கூடாரத்துக்குள்ள இருந்து ஒரு பிரார்த்தனை செய்வார்கள் ரசூலுல்லாஹ். என்ன பிரார்த்தனைன்னா, நீ எங்களுக்கு வெற்றி தருவதாக வாக்களித்திருக்கிறாய் இறைவா, அந்த வெற்றியை உன்னிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த கூட்டமும் அழிக்கப்பட்டு விட்டால் இறைவா, இந்த பூமியில் உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். இதையும் நீ அழிச்சிட்டேன்னு சொன்னா பத்ரு அதானுங்க கடைசி, அதிலேயே நம்ம அழிக்கப்பட்டுட்டா அதுக்கு பிறகு இன்னைக்கு நீங்க முஸ்லீமும் இல்லை, நான் முஸ்லீமும் இல்லை. அன்னைக்கே எல்லாம் காலியா போயிருக்கும். நீங்க ஏதாவது ஒரு பண்டாரியா இருந்துட்டு போவியே, இன்னும் அப்படி ஒவ்வொன்றா தான் இருந்துட்டு போவோமே தவிர இஸ்லாம்ங்கிற ஒன்னே இல்லாம போயிருக்கும். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இறைவா இந்த கூட்டமும் அழிக்கப்பட்டு விட்டால் உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியிலே யாரும் இருக்க மாட்டார்கள். இந்த பிரார்த்தனையை தான் நம்ம எப்பயும் ஓதணும். இப்ப நம்ம சிலதை கண்ணால பார்க்கிறோம்ல, நம்ம ரசிக்கிற அளவுக்கு பலது நடந்துகிட்டு இருக்குதா இல்லையா இன்னைக்கு? என்ன காரணம்? அது அப்படித்தான். சில பொறுமை அழகிய பொறுமையாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆன்ல இறங்கி இருக்கக்கூடிய பொறுமையை பற்றிய வசனங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பொறுமையாயிருங்கன்னு பல வசனம் சொல்லுது. அதுல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் நபி காணாமல் போன நேரத்தில் பொறுமையாய் இருந்ததை பற்றி பேசும்போது குர்ஆன் எப்படி பேசுது? வஸ்ஸப்ருன் ஜமீல், அழகான பொறுமை. பொறுமையா இருக்கணும், அது அழகான பொறுமையா இருக்கணும். அழகான பொறுமைண்டா என்ன? பொறுமைன்னு நினைச்சுக்கிட்டு நாசமா போக எல்லாம் போச்சு இப்ப என்னதான் செய்யறதோ அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் அழகிய பொறுமை இல்லை, அதுக்கு அதான் புலம்பல். பொறுமைண்டா புலம்பணும், யார்ட்ட? அல்லாட்ட புலம்பணும். இறைவா இப்படி ஆயிடுச்சு, நீ தான் பார்க்கணும். அல்லாட்ட கண்ணீர் விட்டு அழணும், அல்லாட்ட கதறணும். அதுதான் அழகிய பொறுமை. மக்கள்கிட்ட கதறிக்கிட்டு இருக்க கூடாது. இது மாதிரி நிலைமைகள் நமக்கு கஷ்டம் வரும்போது ரசூலுல்லாஹ் எங்க என்ன முன்மாதிரின்னு பார்க்கணும். இந்த பத்ரு போர் என்பது பல விவகாரங்களுக்கு முன்மாதிரி. ரசூலுல்லாஹ் இந்த பிரார்த்தனையை கேட்டுக்கொண்டே ஒரு டைம்ல கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இறைவா வெற்றி தருவேன் என்று சொல்லி இருக்கிறாய், உன்னுடைய வெற்றியை எதிர்பார்க்கிறோம். இந்த கூட்டமும் அழிக்கப்பட்டு விட்டால் இனிமேல் இந்த மார்க்கத்தை சொல்வதற்கு, கேட்பதற்கு, படிப்பதற்கு, வாழ்வதற்கு இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள். இறைவா நீ வெற்றியை தர வேண்டும். அகமதுல வரக்கூடிய ஒரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுவதும் மரத்துக்கு கீழால் இருந்து கொண்டு, மரத்துக்கு கீழே கூடாரத்துக்குள்ள இருந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது தொழுது இந்த பிரார்த்தனையை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள்.